என்று உன் ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும், அதன் பிரகாரம் வாழட்டும். அப்ப அவங்களும் அவங்க வீட்டையும் சபையும் கட்டணும்னு அவங்க தீர்மானிச்சா அவங்க கூட சேர்ந்து நான் கட்டுவேன். இருக்கீங்களா இல்லையா? அது எப்படிப்பா? ப்ரொடியூசர் இல்லாம படம் ஓடுமா? ப்ரொடியூசர் இல்லாம படம் எடுக்க முடியுமா? ஃபைனான்ஸ் இல்லாம படம் எடுக்க முடியுமா? முடியாது. அதே போல ஒரு கான்ட்ராக்டர் இல்லாம வீடு கட்ட முடியுமா? முடியாது. அது எப்படி நீயே கல் வச்சு நீயே கட்டிப்பியா? முடியாது. கட்டர் உன் வீட்டை கட்டாதீர்கள், உன் பாடுகள் விருதாய் போய்விடும் என்று வசனம் சொல்லுது. When you want to do something, நீ திருவிழா எடுக்கிற இல்லையா, அந்த திருவிழா எடுக்கும் பொழுது அவன் உனக்கு பங்காளியாய் மாறுகிறார். ஐயா, இயேசு உனக்கு பங்காளியாய் மாறுகிறார். இந்த பூமியிலே உன்னோட பங்காளியா ஆகிறார். அந்த பங்காளியை நீ தள்ளிவிட்டு எதை கட்டுவாய்? பக்கத்தில் சொல்லுங்க, பங்காளி. இயேசு யாரு? உன் பங்காளி. படிக்கிற பிள்ளைகளோட பங்காளி. உன் ஞானம் வாலிப பிள்ளைகளுக்கு he's your wisdom. When you reject the wisdom, you become dumb, not wise. அவர் கொடுக்கிற ஞானத்தை வைத்துதான் இந்த பூமியிலே முன்னே கொண்டு பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். God wants to give you wisdom and planning and way how you can progress.